ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு சேவைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சியில் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. சாமுவேல் அப்படின்றாரு. சாமுவேலுக்கு புரியல, யாருன்னு தெரியல, ஏன்னா கடவுள் ஒழிஞ்சிக்கிட்டார். அப்போ வந்து ஏலிக்கிட்ட போகிறார். ஏலி வந்து பார்த்தோன்னே அவருக்கு ஒன்று டக்குன்னு இருக்கணும், நீ நானும் தான் தூங்கிட்டு இருக்கணும், உன்னை யாராக கூப்பிட்டா, சாமி கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கணும். அவர் யோசிக்கலை. அவர் நினச்சாரு இந்த நாள் வரைக்கும் அவர் அங்கே தூங்கியிருப்பார், சாமி அவர்கிட்ட பேசியிருப்பார். அவர் நினச்சாரு சாமி நம்மக்கிட்ட தான் பேசுவார், இவன் பொடியன் இவன்கிட்ட போய் பேசுவாரா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். இல்லை வரம் கூட இருந்திருக்கலாம், நான் சொல்கிறேன் வந்திருக்கலாம். ஆனால் 3வது அவன் போக்கில் கடவுள் பேசுகிறாரு, புரிஞ்சுக்கிட்டார். அதான் ஒரு அழகான குறியீடு. ஏலி வந்து ரொம்ப நல்ல மனிதர். சின்ன சின்ன தவறுகளினால் அந்த ஆசிரமத்தை இழந்து போனார். அந்த 3வது அகலை வரும்போது அவருடைய உண்மையான மனநிலை அழகாக புலப்படும். அதை நான் பிற்பாடு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைமே அவர் புரிஞ்சிருந்தாருன்னா ஒரு மாமனிதராக இருந்திருப்பார். ஆனால் அவருக்கு நான் கூப்பிடல, போய் தூங்குப்பா அப்படின்னு விட்டார். சிறுவன் சாமுவேல் ஐயா கூப்பிடலையாட்டுங்கன்னு வந்து படுத்துக்கிட்டான். 2வது ஒரு வாசிப்போமே. தந்தை அவர்களே, இந்த இடத்துல எனக்கு சிலிர்ப்பூட்டிய ஒரு செய்தி, ஒரு சின்ன விஷயம். கடவுள் பேசினார். முன்னாடி அவர் பேசினதை கேட்டவங்கெல்லாம் மிரண்டு போய் பயத்தில் நடுங்கினாங்க. ஆனால் இன்னைக்கு கடவுளுடைய மென்மையான குரல் வர்றது. அதுக்கு ஒரு செய்தி வச்சிருக்கிறேன். ஐயோ, சொல்றேன் கேட்டது 3வது காட்சிக்கு வரும்போது சொல்றேன். ஓகே சாமி, நான் வெயிட் பண்றேன் சாமி. 2வது வாசிப்போமே. ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். முதலாவது நான் அழைக்கவில்லை, போய் படுத்துக்கொள் என்கிறார். 2வது வந்து ஏலி வந்து எரிச்சல் அடையலை. அதில் 2 காட்சி இருக்குது, அமையாது. ஒன்று வந்து சாமுவேல் என்ன சொல்கிறான், இதோ அடியேன் என்கிறார். எபிரேய மொழியில் அடியேன் என்பது இதோ அடிமை என்பதற்கான ஒரு மறுச்சொல். எவ்வத் என்பது ஒரு வார்த்தை. இதே வார்த்தை கடவுள்கிட்டையும் அவர் பயன்படுத்துவார். ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். ஏலியினுடைய அடியானாக இருந்தேன், இன்றைக்கி நான் அடியனாக மாறுறேன், பட்டம் வாங்குறாரு. அது ரொம்ப அழகாக அந்த ஆசிரியர் வந்து அந்த ஒத்த சொல்ல வச்சு விளையாடுறாரு. இதோ அடியேன், இந்த குட்டி பேர் சொன்னால் இதோ அடியேன், கடவுள் கூப்பிடுவார். அது கூப்பிட்றது கடவுள்னு தெரிஞ்சோடனே ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். அழகாக அப்படி பார்ப்பார். அந்த ஒரு வார்த்தை தான் இங்கே சொல்லும்போது அங்கே சொல்லும்போது, இங்கே சொல்லும்போது குப்பை கொட்டுறவன், அங்கே கூப்பிடும்போது உலகத்தை சுத்தம் பண்ணுறவன். அந்த காட்சிகளை அந்த வார்த்தையை வச்சு ஆசிரியர் அழகாக விளையாடுவார். இதுவும் அடியேன் கூப்பிட்டீங்களா அப்படிங்கிறார். நான் உன்னை கூப்பிடவில்லை மகனேம்பார். 2வது பேர் ரொம்ப அழகாக இருக்கும், அந்த மகனேம்பார். இப்போ வந்து அவங்க பொறுமை இழக்கலை. பையன் ஏதோ கனவு கண்டு வளர்றானோ அல்லது வந்து தூக்கத்தில் தருமாறுறானோ, மகனே நான் அவனை கூப்பிடல, மகனே போய் தூங்கு. அது வந்து ரொம்ப அழகான ஒரு பாச உணர்வு பார்க்குறோம். கூப்பிட்டீங்களா ஐயா, இதோ அடியேன் உங்கள் வேலைக்கார நிற்கிறேன், சொல்லுங்கள், தண்ணி வேணுமா, பாத்ரூம் கூப்பிட்டு போகணுமா, பாசமாக கேட்குற ஒரு அழகான ஒரு குட்டி பையன். மகனே நான் அவனை கூப்பிடல சாமி, நீ போய் தூங்குக்கண்ணே. அப்பாவோட அன்பான ஒரு அழகான பண்பு. அது 3வது காட்சிக்கு வருவோமே. சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை, அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. சாமுவேல் ஆண்டவரை அறியவில்லை, ரொம்ப அழகான வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம அப்படி மேலாவட்ட பார்த்தோம்னாக்க சிம்பிளாக தெரியும். ஆனால் வந்து அதில் அடங்கியிருக்கிற அர்த்தம் ரொம்ப அழகான அர்த்தம். அறியவில்லை என்பதற்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், டு நோ. உங்களை அறிந்திருக்கிறேன், ஐ ஹாவ் நாலேஜ் அபவுட் யூ அப்படிங்களா. எபிரேய மொழியில் எடா என்ற அந்த வினைச்சொல்லை பயன்படுத்துகிறாங்க. அந்த வினைச்சொல் ஒரே வார்த்தை தான், ஆனால் அதுக்கு 3-4 அர்த்தம் இருக்குது. இப்போ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்க 3 வகையில் அவங்கள தெரிஞ்சுக்கலாம். ஒன்று இன்ஃபர்மேட்டிவாக, ஃபாதர் பிரகாஷ் இளம் குரு குணிலின் சபை ஆசிய வானொலி சபையினுடைய செயலராக இருக்கிறீங்க. இன்ஃபர்மேட்டிவ்லி ஐ நோ யூ, இன்டலெக்சுவலி ஐ நோ யூ, ஐ நோ யுவர் டேலண்ட்ஸ், கெப்பாசிட்டிஸ், பொட்டன்ஷியாலிட்டிஸ். இன்டலெக்சுவலாக அவங்களை தெரிஞ்சுக்கிறது, இன்டிமேட்டாக தெரிஞ்சுக்கிறது. ஒரு கணவன் மனைவியை தெரிந்து கொள்வது போல், மனைவி கணவனை தெரிந்து கொள்வது போல் இன்டிமேட்டாக. எங்க என்ன தெரியாதுங்களா,
அந்த அம்மா கேட்டுச்சு, அதில் 1000 அர்த்தம் இருக்குது. உணர்வுபூர்வமாக, உறவுபூர்வமாக, உளப்பூர்வமாக, மனோவியல் பூர்வமாக, பொருளாதார பூர்வமாக, எல்லா நிலையிலும் உங்களுக்கு தெரியுமில்ல. ஐ நோ மை வைஃப் இன்டிமேட். அதாவது நீ உன் தாயின் கருவில் உருவாக முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன். எளிமையாக கடவுள் சொல்கிறார். இன்ஃபர்மேட்டிவாக இல்லை. நீ இல்கியா மகன், அனாத்தத்துலேருந்து வர, பெஞ்சமின் ட்ரைபு, நாட் தட். இன்டலெக்சுவல் இல்லை. உனக்கு குருத்துவ பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நல்லா பேச வரும், நல்லா நடிச்சு காமிப்ப, இன்டலெக்சுவலாக தெரியல. இன்டிமேட், ஐ நோ யூ, நீ என்ன அறியணும்னு நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன். ஓசையர் வாக்கு புத்தகத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கும், ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கும். கடல் தண்ணீரால் நிரம்பியது போல மக்கள் ஆண்டவரை பற்றி அறிவினால் நிறைந்திருப்பார்கள் ஒரு வார்த்தை வரும். ரொம்ப அழகான வார்த்தை. அந்த அறிந்தல்ன்றது அந்த ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப அழகாக இருக்கும். கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை அறிந்திருக்கிறது, காலை தன் உரிமையான இருக்கிறது, இந்த மக்களும் எனக்கு அறியவில்லை. அந்த வார்த்தை கடவுள் அப்படி வார்த்தை அடித்து கொள்வார். கழுதைக்கு தெரியுது, குதிரைக்கு தெரியுது, ஆடு மாடுகளுக்கு தெரியுது, என் மக்கள் என்னை அறியவில்லை. அந்த அறியவில்லைன்றதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது. அதான் சொல்வார், ஆண்டவர் இன்னும் அறியவில்லைனாக்க பீடம் இருக்குது, கூழக்கிறான், ஏலிக்கிறார், இன்னும் தெரியாமல் இருக்குதான் நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆண்டவர் அறியவில்லை என்பது சும்மா இல்லை, இன்ஃபர்மேட்டிவாக இல்லை, இன்டலெக்சுவல் இல்லை, இன்டிமேட்டாக அவர் என்ன அறியல. குட்டி பையன். அதான் ஆசிரியர் சொல்ல வர்றார். அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தவில்லை. யாருக்கு வார்த்தை வெளிப்படுத்தப்படுகிறதோ அவர்கள் இறைவாக்களாக மாறுகிறார்கள். ஆண்டவரின் வாக்கு எனக்கு வந்தது, ஆண்டவரின் ஆவி என் மேலே, அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார், எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க. இயேசுவே ஆரம்பிக்கிறார். அப்படிதான் இயேசு இறைவாக்களை வாக்க வச்சு ஒரு இறைவாக்களாக தன்னை அடையாளம் காட்டி தான் ஹீரோ என்ட்ரி நடத்துகிறாரு லூக்கா இயேசுவை பற்றி. லூக்கா 4:16. இப்போ அவனுடைய வாக்கின் அருளப்படுறார். அவர் இன்னும் இறைவாக்கில் நார் தான் எப்போ நபியாக போகிறாரு, வரப்போகிறார். அதான் ஆசிரியர் சொல்கிறார். அடுத்த வாசிப்போமே. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தான் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார், அறிந்து கொண்டார். அந்த இன்டிமேட் நாலேஜ் இங்கேருந்து அங்கே போகுது. ஃபஸ்ட்டு வரத்தில் பையன் பயந்துட்டு ஓடியாரான் நினச்சார். 2வது வரத்தில் நம்மளுக்கு உதவி செய்வாரான். 3வது வரத்தில் ஆண்டவர் கூப்பிட்றாரு. எனக்கு என்னன்னா, ஏலி எத்தனையோ முறை அந்த இடத்துல இறைவாக்கு வாங்கியிருப்பார், எத்தனையோ முறை கடவுளுடைய செய்தி கேட்டிருப்பார். அவர் இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கிறாரு, நாம் தான் குரு, நம்மளுக்கு தான் செய்தி வரும், நம்மள தான் மக்களுக்கு போகும்னு நினச்சிட்டு இருந்தார். முறையாக ஒரு பொறி தட்டுது. அந்த விளக்கு அணையாத சமயத்தில் விடுகிறதுக்கு முன்னாடி அவருக்கு கண்ணு திறக்குது. ஆண்டவர் சிறுவன் சாமுவேலோடு பேசுகிறார் என்று அறிந்து கொண்டார். அப்போ அவர் டோட்டலாக கேரக்டர் மாறுதுங்க. அழகான கேரக்டர், பியூட்டிஃபுல் கேரக்டர். அப்படி ஒரிஜினலான கேரக்டர் ஆசிரியர் வெளிக்காட்டுறார். புத்திர பாசம், பிள்ளைகளோட கண்ணு காண போகிற அதெல்லாம் தாண்டி ஏலினுடைய உண்மையான ஒரு கேரக்டர் ஆசிரியர் அழகாக படம் பிடித்து காட்டுவார். வாசிப்போமே. அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தான் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ ஆண்டவரை பேசும், உன் அடியான் கேட்கின்றேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்து கொண்டான். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஏலினுடைய உண்மையான மனநிலை, அந்த உண்மையான குருத்துவ பண்பு அழகாக வருது. யார் குருன்றது? வழிகாட்டுகிறவர், இறை அனுபவத்துக்கு நம்மை அழைத்து செல்பவர். நமக்கே தேவைப்படுகின்ற பொழுது தக்க ஆறுதல்களை வார்த்தைகளும் சொல்லி நம் காலில் நின்று நாம் கடவுளை சுவைக்க உதவி செய்பவர். அத்தனையும் எழுதி செய்கிறார் இல்லைங்களா? கரெக்ட். அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மீண்டும் ஆண்டவர் உன்னை அழைத்தால் அதற்கு ஆண்டவரே பேசும். அதான் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆண்டவரே பேசும், மடியான் கேட்கிறேன். தாரவாத்து கொடுக்குறார். நீ சொல்லுப்பா. ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன். நான் அடியனா இருந்தேன், சாமி உன்னை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு, நான் இங்கே தான் படுத்துட்டு இருக்கிறேன், அதே உடன்படிக்கை முன்னாடி தான் நானும் இருக்கிறேன், உன்கிட்ட பேசுகிறாரு, நீ கேளு. ஒரு அழகான பண்பு, ரொம்ப அழகான பண்பு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஆசிரியர் பணி என்பது அவ்வளோ அழகான ஒரு பணி. அந்த சின்ன சிறுவன் சாமுவேல் நாராக இருக்கிறான். தன்னுடைய சூட்சுமங்களை சொல்லிக் கொடுத்து, தன்னுடைய வாய்ப்பாடுகளை சொல்லிக் கொடுத்து, தன்னுடைய வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து, நீ நபியாக மாறு என்று வழிநடத்துறார். அது அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு ஒரு ரவுண்டு ஓடிட்டு அந்த பட்டனை அப்படி கொடுப்போம், அடுத்ததை வாங்கிட்டு அவன் ஓடணும். ஏலி புரிஞ்சுக்கிட்டார், நம்ம ஓட்ட முடியுது, பட்டனை கொடுக்கணும் நேரம் வந்துருச்சு, கொடுத்தார். நிறைய பேருக்கு வராத மனசு,
வராது. எக்ஸ்டென்ஷனு, பதவி உயர்வு, பதவிக்கால நீட்டிப்பு அழகாக கொடுக்குறார். நீ எடுத்துக்கோ, சொல்லு, ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன். இதில் ரெண்டு வார்த்தை இருக்குது. ஒன்று பேசும் கடவுள், ஒன்று கேட்கும் அடியா. இது வந்து ஒரு அழகான ஒரு இறைவாக்கனுக்குரிய ஒரு வரையறை. ஆண்டவர் பேசுவார், இறைவாக்க கேட்கணும். ஆண்டவர் பேசுறத கேட்கணும். உலகம் பேசும், 1000 பேசும், அதை கேட்டு நம்ம பேசக்கூடாது. ஆண்டவர் பேசுவார், அதை நம்ம கேட்கணும், உள்வாங்கணும். ஆண்டவர் எந்த விதத்தில் நம்ம சொல்ல நினைக்கிறோம் அதை நம்ம பேசணும். எரேமியா வந்து கேட்டார், அவர் இதோ வார்த்தைகளும் வாயில் ஊட்டினோம். இறைவார்த்தை எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. எசேக்கியலுக்கு வந்து ஏட்டுச்சுடலாக கொடுத்து தின்னு அப்படிங்கிறார். வாயில் தேனை போல் இனித்ததுன்னு அவர் சாப்பிட்டாரு. ஆனால் சொல்லும்போது கதையாக சொன்னார், கவிதையாக சொன்னார், ஒப்பரையாக சொன்னார், ஓலமாக சொன்னார், ஜட்ஜ்மெண்ட்டாக சொன்னார், சால்வேஷனாக சொன்னார், நடிச்சு காமிச்சார். ப்ராஃபட்டிக் ஆக்ட்ஸ். என்ன உன்னுடைய திறமை இருக்கோ அது மாதிரி சொல்லு. அதுவும் நம்மளுடைய திறமை. என்னுடைய வார்த்தை இதுதான் என்னுடைய வார்த்தை. அது உன்னுடைய கற்பனா சக்திக்கு, உன்னுடைய திறமைக்கு, உன்னுடைய அறிவுக்கு, உன்னுடைய கவின்மிகு கவிதை உணர்வுக்கு ஏற்ப சொல்லு. 2ஆம் ஏசியா வந்து அப்படி வார்த்தை வந்து அப்படியே இந்த திரைப்படம் சொல்லும்போது வார்த்தை முட்டி நிற்குதுன்ற மாதிரி அவர் வார்த்தை அவ்வளோ அழகாக போடுவார். அவருடைய ஓமைகள், உருவங்கள், கவிதைகள் 2ஆம் ஏசாயாவை போல ஒரு உன்னதமான ஒரு கவித்துவ புத்தகத்தை வெளியில் எங்கேயுமே பார்க்க முடியாது. உன்னத சங்கீதத்தில் கூட அவ்வளோ கவித்துவம் பார்க்க முடியாது. அவ்வளோ அழகாக கடவுளை படம் பிடிச்சு காமிப்பார். ஏன்னா அவருடைய திறமை. அதுதான் வந்து இவர் சொல்கிறார், அடியேன் கேட்கிறேன் சொல்லு. உன்னுடைய அறிவுக்கேற்ப புரிஞ்சுக்கோ, போய் சொல்லணும், கேட்டுக்க. அடியேன் கேட்கிறேன். ஃபஸ்ட்டு குவாலிட்டி இஸ் லிசன். அதெல்லாம் பிற்பாடு சொல்கிறேன். நான் அந்த பாயிண்ட் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வருவோம் நம்ம அப்படியே. இதில் வந்து நான் சொன்ன ஏற்கனவே இந்த நிகழ்வினுடைய கதாநாயகன் வந்து யாருமே கிடையாது, இறை வார்த்தை மட்டும்தான். இறை வார்த்தை வந்து நின்று கூப்பிட்டார். சாமுவேல் 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, 3ஆவது தடவை கீ கொடுக்குறாங்க. இதுதான்ப்பா சாவி, போய் திறந்துக்கப்பா அப்படிங்கிறாரு. அப்போ சாமுவேல் சென்று போய் படுத்துக்கிட்டான். இதுலேருந்து நான் 2 காரியம் சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று வந்து ஆண்டவரே பேசும், ஆண்டவர் பேசுகிறார், சாமுவேல் புரிஞ்சுக்கணும். 2வது வந்து நான் கேட்கணும். இதுதான் வந்து அப்போ வந்து ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ஓவிய போட்டி வச்சுருந்தோம். சொன்னேன்னு தெரில, ஓவிய போட்டி வச்சுருந்தோம். நீங்கள் யாருனாலும் ஹெல்ப் வாங்கிக்கலாம். குட்டிங்களா, நீங்கள் வந்து ஒரு படம் வரைஞ்சி கொண்டாங்கன்னு. அந்த எல்கேஜி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய படம், ஒரு நாய், பூனை, பைபிள், மெழுகுவத்தி, பீடம், ஆல்டர் பாய், குருக்கள் அப்படிலாம் வரைஞ்சாங்க. ஒரு குட்டி பாப்பா வந்து வந்து அதுக்கு பரிசு கொடுத்தாங்க. மற்ற பசங்களாம் கேட்டாங்க, என்ன பாரு இதுக்கு போய் பரிசு அப்படின்னு, இது என்ன பாரு இருக்குது அப்படின்னாங்க. பாருங்கடா அப்படின்னேன். அந்த கோஆர்டினேட்டர்ஸ், கேட்டிசம் கிளாஸ் கோஆர்டினேட்டர்ஸ் பார்த்தாங்க, பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் பார்த்தாங்க. அந்த குட்டி பாப்பா வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் லிப்ஸ்டிக் எடுத்து ஒரு இதயம் போட்டிருந்துச்சு. லிப்ஸ்டிக்கில் ஒரு இதயம் போட்டிருந்துச்சு. எல்லாரும் போடுற இதயம் தான், ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருந்துச்சு. போட்டுட்டு அந்த இதயத்தின் 2 பக்கத்தில் காதை போட்டிருந்துச்சு. 2 காது. அப்போ செவி கொடுக்கும் ஒரு இதயம். ரொம்ப அழகான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு இந்த இறை வார்த்தைக்கு ஒரு அழகான விளக்குவரையே நான் பார்த்தாத. அப்புறம் நான் சொன்னப்போ தான் வந்து ரைட் ஃபார் ஓகே நாங்கள் சாமியும் சொல்வார். நம்ம கோயிலுக்குள்ளே போனோன்னு நான் பண்ணுற ஜபம் எது? பிதாசுன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன். முதல் ஜபம் நம்ம கற்றுக்கிற ஜபம் அதுதான். இன்னைக்கு வரைக்கும் செய்கிற ஜபம் அதுதான். தீர்த்து தொட்டோடனே பிதாசுன் போட்டுக்கிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. சாகிற வரைக்கும் அதுதான் இருக்கும் இல்லைங்களா? அது மிஞ்சி போனால் அச்சு சிலுவை அடையாளத்தினாலே சத்திரம் பிறந்து எங்கள் ரட்சித்திரனும் எங்கள் சர்வேஸ்வரம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரேயர். ஒவ்வொரு எபிரேய குழந்தைக்கும் சொல்லிக் கொடுக்குற முதல் ப்ரேயர் வந்து ஷமா இஸ்ராயல். ஷமா இஸ்ராயல், இஸ்ராயலே கேள். அதான் சாமுவேல் சொல்றாரு, ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன். ஒரு ஷமா வந்துட்டாரு, ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன். ஷமா இஸ்ராயல் அதுனா எலோகினோ அதுனா எலோகேக்கா வேக்கோல் லெவாவ்கா வேக்கோல் நப்சேக்கா வேக்கோல் மயோதேக்கா. முழு வலிமையோடு வல்லமையோடு ஆற்றலோடு அன்பு செய்வாக அந்த ஜபம் போவோம். ஷமா இஸ்ராயல், இஸ்ராயலே கேள், ஆண்டவரே பேசுங்க நான் கேட்குறேன். அதான் வந்து சாமியல் பண்ணிக்கிறார். ரொம்ப அழகாக ஆண்டவரே பேசும் அப்படின்னு இருக்கு. இதை வந்து ஆண்டவர் பேசும் ஆண்டவரை பற்றி நான் சொன்னேன். நீங்கள் ஒரு அழகான வார்த்தை சொன்னீங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக பிடிச்சிருந்துச்சு. அது வந்து கடவுள் பேசுகிறார். சீனாய் மலையில் நெருப்பு, புகை, இடி, மின்னல், மக்கள் பயந்து அஞ்சி நடுங்கி மலையை அடிவாரத்தில் மலையை தொட்டம் செத்தான் என்ற ஒரு அச்சுறுத்தலோடு கடவுளை பார்த்தாங்க. அதே போல் ஆண்டவர் ஆவி இறங்கி வந்த பொழுது வல்லமையாக நீதித்தொழில் செயல்படுத்த மக்கள் பார்த்தாங்க. அந்த சாம்சனாக இருக்கட்டும், அபிமெலேக்காக இருக்கட்டும், ஒற்றை கல்லில் 70 பேரை கொன்றவனாக இருக்கணும், அல்லது வந்து மதில் சுவருடைய கதவை தோல்மையில் சுமந்து கொண்டு மலை மீது ஏறி சென்ற சாம்சனாக இருக்கட்டும், கடவுளுடைய வல்லமையை பார்த்தாங்க. இங்கே ஒரு குட்டி பையன் சாமியுடைய பார்க்குறான். கடவுள் பேசுவார், அவர் கேட்க போகிறான். என்னன்னா, நான் எங்கள் பசங்களுக்கு சொல்கிறது, பேசும் கடவுள் எப்படி பேசுவார்? நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுவார். அதுதான் கடவுளுடைய வல்லமை. கடவுளுடைய வல்லமை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுவார்.
உங்கள் வீட்டில் அண்ணன் பையன் இருக்கலாம், தம்பி பையன் இருக்கலாம், தங்கச்சி பசங்க இருக்கலாம், குட்டி பிள்ளைங்களா இருப்பாங்க, ஒரு 6 மாதம் 7 மாதம் குழந்தையா இருப்பாங்க. எப்படி அவங்ககிட்ட பேசுங்க? ஜு 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 இல்லைங்களா? ஜு 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 ஜு. இந்த ஜு ஜு ஜுக்கு எந்த டிக்ஷனில் அர்த்தம்? ஜூ ஜூட என்ன அர்த்தம் யாருக்கும் தெரியாது. ஜு 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 குட்டிமா அப்படிம்போம் இல்லைங்களா? அதுக்கு அர்த்தமே இருக்காது. அந்த குழந்தை சிரிக்கும் இல்லைங்களா? அந்த குழந்தைகிட்ட போய் அரிஸ்டாட்டில் சொல்லுகிறாருன்னா அந்த குழந்தை புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறோம், புரிஞ்சுக்கும். எதுக்கு சொல்றேன்னா, அவர் பேசும் கடவுள் நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் நம்ம பேசுறார். அதான் சொல்ல வந்த கருத்து, அதான் முக்கியமான கருத்து. அவர் பேசும் கடவுள் நாம் புரிந்து கொள்ளும் தன்மைக்கேற்ப பேசுகிறார். ரொம்ப அழகான கருத்து, ஒரு உன்னதமான கருத்து. அவர் மோய்சனோடு பேசினார், எலியாவோடு பேசினார், இறைவாக்களோடு பேசினார். பற்பல வகைகளில் முற்காலத்தில் நம் முன்னோரிடம் பேசிய கடவுள் நாம் வாழும் இக்காலத்தில் நம் மகடியாக பேசுகிறார். அந்த எபிரேய மக்கள் ஆல்வேஸ் தி பிலீவ்ட் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சாமி பேசுவார். அதட்டி பேசுவார், அணைச்சி பேசுவார், அன்பு செஞ்சு பேசுவார், கண்ணீர் விட்டு பேசுவார், தாய் மறந்தால் நான் பிறன் வாக்குறுதி கொடுத்து பேசுவார், உள்ளங்கையில் பேரெழுதி எழுதி வச்சுக்கிறேன்னு சில லவ் லாங்குவேஜில் பேசுவார். நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் பேசுவார். எப்பயுமே அவருடைய பேச்சு புரியாமல் போகவே போகாது. அதான் கடவுளுடைய வல்லமை. என்ன மொழியாக இருந்தாலும் அவருடைய மொழி நமக்கு புரியும். அது உணர்வின் மொழி, நம்முடைய உறவின் மொழி, நம்மை மேம்படுத்தும் மொழி, நம்மை வழிநடத்தும் மொழி. அந்த மொழி நமக்கு புரியவே போகாது. எந்த காலகட்டத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம கண்ணீரின் கடல் ஆழத்தில் இருந்தாலும், மகிழ்ச்சியின் மலை முகடில் இருந்தாலும் அவர் பேசுறது புரியும். ஏன்னா நம்ம புரியுற மாதிரி தான் அவர் பேசுவார். அதை மீறி நம்ம வார்த்தையை மிஸ் பண்ணோம் அப்படின்னாக்க அழிவு நமக்கு. அதுதான் இந்த ஆண்டவரே பேசும், ஆண்டவர் பேசுகிறார், பேசும் கடவுள். விழுத்தின் பல இடங்களில் பேசுவார். நம்ம பழைய பாட்டு இருக்குது, இடியின் ஒளியில் சின்னப்பறை, சூறை காற்றில் எலியாவை சொன்னது பாட்டு வரிகள் போகிறார். சார்லஸ் மணி ஃபாதர் எழுதின பாட்டுன்னு நினைக்கிறேன். கடவுள் பேசுகிறார், இன்னைக்கும் பேசுவார். அதான் கௌதிமஸ் ஸ்பெஸ் என்கின்ற புகழ்பெற்ற 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளின் தலை சிறந்த ஏடு கௌதிமஸ் ஸ்பெஸ் என்கின்ற அழகாது. அதில் சொல்வார், கடவுள் இன்னைக்கும் பேசுகிறார். நம்ம பேசுறது கேட்டோம் அப்படின்னோம்னாக்க வாழ்வு பெறுவோம். பேச நமக்கு செவிகள் திறந்திருக்க வேண்டும், எதையும் திறந்திருக்க வேண்டும், கண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அந்த திருமணம் நமக்கு அழைப்பு எடுக்கும். அதான் இந்த பகுதி அழகாக சொல்லுது, ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே நம்ம காத்திருக்கணும், பேச சொல்லி கேட்கணும். 2வது அடியேன் கேட்கிறேன். நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, நான் பாட்டுக்கு கேட்காம இருந்தேன்னா என்ன அர்த்தம்? ஒரு அம்மா வந்தாங்க, சொன்னாங்க, ஃபாதர் ரொம்ப மனசங்கடமாக இருக்குது, எங்கள் வீட்டுக்காரோட கொஞ்சம் பிரச்சனை, பேசணும் ஃபாதர் அப்படின்னாங்க. சரி உட்காருங்கம்மா, சொல்லுங்கம்மா அப்படின்னு அவங்க உங்களுக்கு குறைய சொன்னாங்க. என் மனசுக்குள்ளே இவங்க பக்கத்தில் நிறைய குறைபாடுகள் இப்போ தான் நினச்சேன். நான் என் பக்கத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் அட்வைஸ்னால் பாசமாக கவுன்சிலிங் மாதிரி கொடுத்தேன். 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு அந்த அம்மா என்ன தான் சொல்லுதுன்னு பார்க்கலம்மா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னுச்சு. அந்த அம்மா 1/2 மணி நேரம் பொறுமையாக கேட்டுட்டு அப்படின்னுச்சு. அந்த ஒரு அசைவில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவங்க கேட்கும் தொனியில இல்லை, கேட்கும் ஒரு மோட்ல அவங்க இல்லை. அப்போ 1/2 மணி நேரம் வேஸ்ட் நினச்சிக்கிட்டேன். அதான் ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன். அந்த கேட்கிறேன் என்பதற்கு ஷெமா என்பது வினைச்சொல்லாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஷெமா என்பதற்கு லிசன் என்கிற ஒரு வார்த்தை. 3 அர்த்தங்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் முயற்சி கொடுக்குறாங்க. லிசன், ஒபே, ஹியர். இந்த 3மே இந்த ஷெமாவுக்கான விளக்கு வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஷெமா என்றால் இம்பரேட்டிவ், ஹியர், லிசன், ஒபே. அது எப்ரேம் கலாச்சாரத்தினுடைய அழகான விளக்கு என்னன்னாக்க, நீ இந்த இதயத்தை காதுகள் பொருத்தி இதயங்களோடு நீ கேட்ட அப்படின்னாக்க கவனிச்ச அப்படின்னாக்க உள்ள இருத்துவ அதுக்கு கீழ்ப்படிவேன். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இறையில் அந்த வார்த்தைக்குள்ளாக அடங்கியிருக்கிறது. நீ திறந்த உள்ளத்தோடு நீ அந்த வார்த்தையை கேட்ட அப்படின்னாக்க உற்று கவனிப்பேன். லிசன்றது கேஷுவலாக கேட்கறது, ஹியர்ன்றது அப்படி அட்டன்டிவாக கேட்கறது. அப்படி கேட்டுட்டு உள்வாங்கி சிந்திச்சு வாழ்க்கை கொண்டு வர்றது. அந்த ஒரே வார்த்தை தான் 3க்குமே. ஹியர், லிசன் அண்ட் ஒபே 3க்குமே ஒரு வார்த்தை தான். ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அப்படி உள்ளத்தில் இருத்துறத வாழ்க்கை கொண்டு வருவேன். வாழ்க்கை கொண்டு வரதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவேன். அதுதான் அந்த வார்த்தை அடையாளமாக வருது. ரொம்ப அழகான வார்த்தை, ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன். இப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, இவர் கேட்குறாரு. மீடியமாக இருக்கிறது இறை வார்த்தை. அதனால தான் நான் சொன்னேன், அங்கே ஏலி வருவார், சாம்பல் வருவார், கடவுள் வருவார், 2 தடவை கூப்பிடுவார், 3 தடவை கூப்பிடுவார், விளக்கு எரியல. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஹீரோ வார்த்தை, இறை வார்த்தை. ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன். 3வது கருத்து சொல்ல ஆசைப்படுறேன். ஒவ்வொரு இறைவாக்கினரும் இறை வார்த்தைக்கு அடியார்கள். யாரையும் விட எவரையும் விட இறை வார்த்தைக்கு அடியார்கள்.
அது ரொம்ப முக்கியமான கருத்து. நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். நம்ம எருசலேம் சங்கத்தின் முன்பாக பேதுருவையும் யோவானையும் முதற் சீடர்கள் நிறுத்தி வச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீ கண்டது போனதை பேசி எங்கள் பேருக்கு எடுக்கிற, மாறாக அந்த கலிலேயனுடைய மரண தண்டனுக்கு நாங்கள் தான் காரணன்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்களை அடிக்கிறாங்க. இந்த மாதிரி பேசாது வெளியே அப்படின்றாங்க. அப்போ அவங்க ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, கடவுள் சொல்கிறது செய்கிறது உங்களுக்கு கீழ்ப்படியதை விட கடவுள் கீழ்ப்படியது மேல் என்று சொல்லிட்டு போவோம், வெளியே போவோம். ரொம்ப அழகான ஒரு காட்சி அது, ரொம்ப அழகான காட்சி அது. அப்போ நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம பணியாளர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன், அந்த வார்த்தையினுடைய பணியாளர்கள். அந்த வார்த்தைக்கு தான் நம்ம எல்லாருக்கும் மேலே அந்த இறை வார்த்தை கேட்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. நான் ஒரு விளக்கவரை சொல்வேன், இயேசு கருணை ஃபாதர் ஒரு விளக்கவரை சொல்வார், இவர் உவால்டர் ஒரு விளக்கவர் சொல்வார், ரைமன் ஃபாதர் விளக்கவர் சொல்வார். எல்லாம் விளக்குங்கள், நன்னெறி விளக்குங்கள். ஆனால் அந்த விளக்கு முறையை தாண்டி என்னுடைய வார்த்தை என்ன, அந்த வார்த்தையின் பொருள் என்ன, நம்ம உரசி பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும். யாரும் எது தப்பாக சொல்ல போகிற கிடையாது. எல்லாருமே அந்த இறை வார்த்தைக்கு பணியாளர்கள். விளக்குவரை சொல்லும் விதம் மாறுபடலாம், விளக்குவரையினுடைய புரிந்து கொள்ளும் தன்மை மாறுபடலாம். ஆனால் அந்த இறை வார்த்தையை நம்ம கேட்கணும், முக்கியம். என்னுடைய மானசீக குரு விவிலிய பேராசிரியர் அலோசியஸ் தந்தை கையெடுத்து கும்பிட்றேன். அவர் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்கு அவர் சொல்வார், தம்பிங்களா 4 வருஷம் 5 வருஷம் பைபிளை பற்றி படிக்கிறீங்க, அது முக்கியமே கிடையாது, பைபிளை படிக்கணும் அப்படின்பார். நிறைய சமயத்தில் நம்ம பைபிளை பற்றி படிக்கிற மொழி பைபிளை படிக்கிறதில்ல. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன், விளக்கவரம் இல்லை, கமெண்ட்ரி கிடையாது, ஐ லிசன் டு யுவர் வேர்டு. அதான் பதில் சொல்றாரு, ஆண்டவரே உங்களுடைய விளக்கு உரைகள் என் பாதைக்கு விளக்கு. அது சொல்லலை, ஆண்டவருடைய வார்த்தை என் பாதைக்கு விளக்கு. அதை நம்ம பிடிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய சமயத்தில் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளாக இறை வார்த்தை வாசிக்கிற ஒரு இது இல்லை. அதே மாதிரி அகுஸ்தின் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்வார். பின்னாளில் வருகிற ஒரு உலக புகழ்பெற்ற இறையிலாரும் ஒரு வார்த்தை சொல்வார், ஜபன்றது 2-வே டிராஃபிக். 2-வே டிராஃபிக். ஒரு டிராஃபிக்கில் நீ சாமிகிட்ட பேசணும், 2வது டிராஃபிக் அடுத்த வேலை அது 1-வே டிராஃபிக்கு. ஒரு 1-வேல நீ பேசணும், நீ பேசுகிற பேச்சு சாமிகிட்ட ஜபமாக போகுது, அவர் பேச நீ கேட்கணும். அது பைபிள் வாசிப்பு. நீ கைகூப்பி ஜெபிக்கும் போது கடவுளோடு பேசுகிறாய், விழிவிரித்து வாசிக்கும் போது கடவுள் உன்னோடு பேசுகிறார். ஜபத்தில் நீ பேசுறது அவர் கேட்கணும், அவர் பேச நீ கேட்கணும். அதான் ஜபம். 1-வே டிராஃபிக்காக இருந்துச்சுனாக்க வியாபாரம். சாமி பேச நீ கேட்கல அப்படின்னாக்க நம்ம எப்படி அந்த ஜபத்துக்கு அர்த்தம் வரும்? ஜபம் என்பது 2-வே டிராஃபிக். கடவுளோடு பேச வேண்டும், அவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். அகுஸ்தீனர் இன்னொரு அழகான வார்த்தை சொல்வார், விவிலியம் என்பது கடவுளின் காதல் கவிதை என்பார். பைபிள் இஸ் லவ் லெட்டர் ஆஃப் காட். ரொம்ப அழகான வார்த்தை. ஒரு லவ் லெட்டரை ஒரு வாஞ்சையாக ஒரு வேட்கையாக நான் வாசித்தோம் அப்படின்னாக்க நிறைய பேசுவார். நாம் கொடுக்குற விளக்கெல்லாம் குப்பை, நீங்கள் வாசித்து நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுடைய தன்மைக்கு, உங்களுடைய பிரச்சனைக்கு, உங்களுடைய சூழலுக்கு ஏற்ப அவர் பேசுவார். அதுதான் அந்த இது தான் நம்ம கஷ்டப்படுறோம், ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு. அதான் ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன் என்கின்ற அழகான வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் உள்ளான ஒரு உன்னதமான ஜெபமாக அமைகிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஒரு 10 நிமிடம் ஜெபிச்சுட்டு இந்த ஜெபத்தை சொன்னோம்னாக்க அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் அணுமார். ஆண்டவரே பேசும் அடியான்னு கேட்கிறேன். இந்த நாளில் நீங்கள் பேசுங்க சாமி, இப்படியும் திறக்கிறேன் வாசிக்கிறேன் பேசுங்க. அந்த பிச்சைக்காரங்க வழியா, மேனேஜர் வழியா, டீச்சர் வழியா, பியூன் வழியா, அயம்மா வழியா நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன். இங்கே பேசுகிறத நம்ம கேட்டோம்னா கடவுள் சுற்றி இருந்து பேசுறது எல்லாம் கிளியராக கேட்போம். இங்கே பேசுகிறத நம்ம கேட்கலன்னா சுற்றி பேசக்கூடாது, நம்ம காதை முடிக்குவோம். இந்த கடவுள் தான் அங்கே பேசுகிறான்றது நமக்கு தெரியாது. ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன் உன்னதமான ஒரு ஜபம். இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இதோ கூப்பிட்டீர்களா அடியேன் என்று சாம்பல் நிற்கிறார். ஒரு தடவை 2 தடவை 3 தடவை சளைக்காம, தயங்காம, முணுமுணுக்காம, மறுப்பு சொல்லாம, இதோ அடியேன் கூப்பிட்டீர்களா அப்படின்னு 3 பேர் நிற்கிறார். அவருடைய இந்த பணிந்த பணியாளருக்குரிய மனப்பக்குவத்தை ஆசிரியர் நமக்கு படம் பிடிச்சு காக்கிறார். லோகோ ஸ்பிரிச்சுவாலிட்டி, எவ்வளவு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது இறை வார்த்தை நமக்கு காட்டுகிற உன்னதமான ஆன்மீகம். நம் ஊழியர்கள் என்கின்ற ஒரு மனநிலை நமக்குள்ளாக கட்டி எழுப்புவது.